காலையிலேயே அம்மாவும் நானும் கொஞ்சம் கொடுக்கணும். காலையில் பசியார மருந்து கொடுத்துட்டு சரியா டாக்டர் எடுத்து சொன்னாங்க அவங்கள வந்துட்டேன். மொனிட்டர் பண்ணணும். என்னென்ன கால்சியம் ப்ரிப்பரேஷனோட மருந்து, செஸ்ட் பெயின் மருந்து, நெஞ்சு வலி வருது அவங்களுக்கு. நான் வேலைக்கு போயிட்டா எப்படி இவங்கள பார்த்துக்கிறது? எப்படி மருந்து ஒன் டைம் கொலஸ்ட்ரால் மருந்து மருந்து பாக்ஸில் வச்சுக்கலாம் கொலஸ்ட்ரால் டேப்லெட் மருந்து பாக்ஸில். ஆனால் இவன் கீழே காலையில் விழுந்துடுறாங்க. கொடுக்கணும். செஸ்ட் பெயின் இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது. எப்படி ஒன்றே விட்டுட்டு போகிறது? காற்றுன்னு சொன்னாங்க. ஆங்கின் கொஞ்சம் பேசினா உடனே ஸ்ட்ரெஸ். ஆனால் நம்ம ஆங்கின் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆகக்கூடாது. காற்றுக்கு சிரிச்சிட்டே வாயுக்கு சாப்பிட்றது லைனாக அப்படின்னு காட்டி சொன்னாங்க. சிரிச்சிட்டே இந்த செஸ்ட் பெயின் மருந்து செஸ்ட் பெயின் 8 அது மணிக்கெலாம் கொடுக்குற மணி தெரியல. 8 ஆயிடுச்சு. ஒரு எமோஷனல் இந்த டயலாக்ஸ் மாதிரி ஒன்று உள்ள சொல்லுவாங்க. பேஷனை எப்படி தான் நான் அதெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு பெத்ததுக்கு போகிறது சொல்லுங்கள். இல்லை என்னமோ ஒன்று அதனால் சொல்லுவாங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியாக ஏதோ பிறந்தே லைக்ஸ் வரும் நான் அப்படின்ட்டு கஷ்டப்படுறது கமெண்ட் எனக்கு வரும், தாங்க தெரியும். லைக்ஸ் வரும், கடைசியாக அதில் செல்ல ஏதோ ஒரு பிள்ளை வருமானம் அப்படின்னு வரும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில ஆனால் பேர் செல்ல சொன்னாங்க. பிள்ளையா நெஞ்சு 39 வலி மருந்து, வருஷமா செஸ்ட் பெயின், எங்கள் காற்று அம்மா பிரச்சனை, எனக்கு வாயு பிள்ளை. பிரச்சனை. வேலைக்கு போனால் ரிசைன் நான் பண்ணிட்டு தான் சாப்பாடு ஓடியாரணும். கண்ட்ரோல் பண்ணணும்னு அந்த மெடிசனை கொடுக்கணுங்க, இல்லைன்னா நம்மளை எங்கே போய் ஏமாற்றிடுவாங்க. சொல்கிறதுன்னு தெரிலங்க. நேற்று மருந்து கொடுத்தேன், தண்ணியோடு குடிக்க சொல்லி சோறோடு எடுத்து சாப்பிட்றாங்க கச்சா மாதிரி. எனக்கு கொஞ்ச நேரத்தில் அதிர்ச்சி ஆச்சு. டாக்டர் என்ன பேசுனாங்க, இந்த மருந்து காலையில் சாப்பிட்ற மருந்து மேடம் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவேன். அதுவும் மிரட்டுவேன், வண்டியில் இழுத்துட்டு போய் உன்னை கொண்டு வரணும், அமைதியாக கூப்பிட்டு போய் என்னென்ன செய்யணுமோ அமைதியாக சரிம்மான்னு வரணும். மருந்தெல்லாம் கொலெக்ட் பண்ணிட்டேன், எடுத்துக்கிட்டோம். இல்லை எனக்கு கண்ணீர், எனக்கு டென்ஷன் என்னால் முடியல, இது கண்ணாடி எங்கே கொட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பேங்க் வாசலில் போயிட்டு இந்த காசு முடிச்சிரு அந்த காசு முடிச்சு, உங்ககிட்ட அறவே காசு இல்லை, பேங்கில் காசு வச்சுருக்கீங்க, அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் செலவுக்கு தானே பார்க்க போகிறீங்க. அடுத்த ஆஸ்பத்திரிக்கு சாப்பிட்றதுக்கு பஸ் ஏற முடியல, ஒன்று ஏற முடியல, அப்போ கிராப்பு தானே ஏறணும். உங்கள் காசை நான் எப்படி கொள்ளை அடிக்கிறது எனக்கு புரியல. சின்னதாக பிச்சு அவங்க பக்கத்துலேயே பாருங்கள் புல் பண்ணி பாருங்கள் மேடம் என்ன பார்க்குறாங்க. அழுவுறியாம்மா? கொஞ்சம் பேசினா கண்ணிலேருந்து தண்ணி வரும். நான் பேசலாமா? எல்லா மாத்திரையும் பிச்சு சின்னதாக ஆக்கியிருக்கேன். இப்போ வந்து ஒன்று ஒன்றா அவன் கையில் கொடுக்கணும். செஸ்ட் பெயிண்ட்டு, கொலஸ்ட்ராலு. சின்ன பிள்ளை எல்லாத்தையும் பிச்சு கொஞ்சம் கொடுத்தா சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. சாப்பிட்றியான்னு வீடியோ எடுக்கிறேன், இனி ஏமாத்திடுவல. சாப்பிடு, பிடிங்க, காட்டுங்க, சாப்பிடுங்க. மயிர் என்னது வேற என்னன்னா சொல்கிறேன் காட்டு. அம்மா அந்த மாத்திரை கொஞ்சமாக தண்ணி குடி, முழுங்கிரு. அம்மா